வணக்கம் மக்களே. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பிடிக்குதோ அதான் வேணும், என்ன ட்ரெஸ் வேணுமோ அதான் வேணும், சாப்பாடு அது மாதிரி எனக்கு இதாம்மா வேணும் அப்படின்னா அதான் கொடுப்பாங்க. பிள்ளை கேட்குறத செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. அது மாதிரி அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட கொடு, அதுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குதோ, அதுக்கு என்ன நகை பிடிக்குதோ, அந்த மாதிரி கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நம்ம ராஜ்யந்தாங்க அம்மா வீட்டில். ஆனால் கல்யாணம் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாமே மாறிடும். வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் சமைக்கணும், வீட்டுக்கார் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். வீட்டுக்கார் சேலை கட்டாத சுடிதார் போடு அப்படின்னா சுடிதார் போடணும். இல்லை சுடிதார்லாம் போடக்கூடாது, கல்யாணம் முடித்த பிறகு சேலை தான் கட்டணும் அப்படின்னா அதுக்கும் ஊன் மண்டையாட்டணும். இன்னும் சில பேரில் கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னா நைட்டியெல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு. இன்னும் பார்த்திங்கன்னா சோப்பு, ஏன்னா இவங்க வந்து வீட்டில் சமையல் பண்ண, வீட்டில் இருக்க வேலையை பார்க்க, பிள்ளைங்களை பார்க்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. வெளியில் போய் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையானது வாங்கிறது எல்லாமே ஆண்களோட விருப்பம்தான். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சோப்புலேருந்து ஷாம்புலேருந்து அவங்க என்ன வாங்கிட்டு வராங்களோ அதைத்தான் நம்ம போடணும். உண்மை தானேங்க. நமக்கு பிடிச்சது ஒரு சோப்பாக இருக்கும், ஒரு ஷாம்பாக இருக்கும். இன்னும் அதெல்லாம் போட முடியாது. போடு இருக்கிறத போடு, இன்னும் என்ன செய்ய போகிற, முடி வளர்ந்து அந்த மாணிக்க தள்ள போதும் கல்யாணம் முடித்த பிறகு நின்று போடு அப்படின்ட்டுருவாங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம நிலமெல்லாம். அப்படி தான் இன்றைக்கி சோப் போட்டு குளிச்சிருக்கேன். மூஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி வறண்டு போய் கிடக்கு. துட்டு போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த சோப்பு என்னங்க செய்ய? சோப்பு தாளை பார்த்தோம்னா லக்ஸ் சோப்பு கலரில் இருக்குது, ஆனால் அது லக்ஸ் சோப்பு கிடையாது. போட்டால் நல்லா தான் இருக்குது, முறெல்லாம் வருது, நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. அது என்ன செய்ய, வாங்கி கீழேயா போட முடியும்? போட்டு காலி பண்ணுவோம். அது ஆஃபர் போல், ஒன்று வாங்கினா 3 சோப்பு மொத்தமாக 3 பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒன்றுக்கே மூஞ்சி பார்த்திங்கன்னா படுக்கன்றாவே ஆயிடுச்சு. சொல்ல முடியுமா? உனக்கு வாங்கி தான் கொடுக்க முடியும், உன் சௌரியத்துக்கு வேணால் நீ போய் வாங்கிக்கோ அப்படிம்பாங்க. வேறு வழி இல்லை. இப்படி தாங்க இருக்குது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். அவங்க சிரிக்கும்போது நம்ம சிரிக்கணும், அவங்க கோவப்பட்டால் நம்மளை உண்மை ஆயிடணும், பதில் பேச முடியாது. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கை கிட்டு போயிடும். இப்படி தாங்க இருக்குது வாழ்க்கை. கடவுள் விட்ட வழின்னு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம். என்னங்க, சோப்பை பார்க்கவும் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா எங்கடா மாதத்துக்கு ஒரு சோப்பு போட வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு. அது மாதிரி தான் கல்யாணம் முடித்த பிறகு எல்லாத்தையும் மாற்றிக்கிறோனுங்க. அது பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு வந்து மட்டன் தாங்க பிடிக்கும். இவர் என்றைக்கு மீன் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மீன் தான் வாங்கிட்டு வருவார். எனக்கு அந்த வாடையே ஒத்துக்கிறாது, சண்டை போடவே பார்த்துக்குவேன். இப்போ எனக்கு பிடிக்க மாட்டேங்குது மட்டன், மீன் தான். அந்தளவுக்கு நம்மளை நாமே மாறிடுறோம் கல்யாணம் முடித்த பிறகு. அவங்க மாற மாட்டாங்க, பொம்பளைங்க தான் மாறிடுறோம். என் வீட்டில் அப்படி தாங்க இருக்குது. மட்டன்லாம் அவ்வளோதான், கேட்டால் வாங்கி கொடுப்பாங்க. ஆனாலும் இப்போ பார்த்திங்கன்னா மீனோட டேஸ்ட்டு தான் பிடிக்கிற மாதிரி இருக்குது. மீன் வியாபாரம் பண்ணுறதுனால மீன் தான். அந்த மாதிரி நிறைய மாறியாச்சு. என்னை மாதிரி நிறைய பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னங்க, கல்யாணம் முடித்த பிறகு நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. பிள்ளைங்களுக்காண்டி, புருஷனுக்காண்டி அப்படின்னு எல்லாத்தையும் மாற்றிட்டு வாழ்கிறோம். என்னங்க, ஆனாலும் நல்ல பேர்லாம் கிடைக்காதுங்க. ஆமாம். ஓகே ரோகிலே, இதுக்கு மேலே சொன்னால் வீட்டில் சண்டை வந்துடும். ஓகே பாய்.